நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று அனைத்துக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த காலை கணக்கு வந்துட்டோம்னா யாழ்ப்பாணத்தில் மேனிப்பேல தான் நிற்கிறோம். மேனிப்பேலையும் குறிப்பாக மெருதடி விநாயகர் கோயில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா அங்கே வந்து 10ஆம் திருவிழா மஞ்சள் திருவிழா நடக்க போகுது. அதுதான் நீங்கள் இந்த காலையில் பார்க்க போறீங்க. மறக்காம இந்த காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வாங்க நாங்கள் மஞ்சத்தை பார்க்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. நாங்கள் முதல்ல காட்டியிருப்பேன். அதாவது இந்த மாதிரி சாமி வந்து மஞ்சத்தில் ரெண்டு லைட்டெலாம் வந்து போட்டோன்னா செம்ம வடிவாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். என்ன நடக்குது மஞ்சம் என்ன நடக்குது உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. மஞ்சள் முழுக்க தொடங்கிட்டோம். இப்போ நேரம் சரியாக 7:41 மஞ்சள் முழுக்க தொடங்கிட்டோம். இப்படி உங்களை காட்டிக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கீங்க பாருங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு மேனிப்பை மருதடி விநாயகர் கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் மேனிப்பை பார்த்து கொண்டிருப்பீங்க. மேனிப்பை அந்த புலம்பெயர் தேசத்தில் போய் இன்னும் பார்த்து கொண்டிருப்பீங்க. என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லிக்கொள்ளுங்க. அந்த ராஜகோபுரம் மேற்கு நோக்கிய இந்த திருத்தலத்தினுடைய விசாலத்தை எடுத்து எம்ப இருக்கிற ராஜகோபுரத்தினுடைய திருப்பணி வேலைகள் இந்த மகோற்சவம் நிறைவடைய ஆரம்பிக்க இருக்கிறது என்பதை அடியார்கள் எல்லோருக்கும் அந்த அன்பு ரீதியாக இந்த அறிவித்தலை முன்னிட்டு எம்பெருமானுடைய திருமஞ்சம் மிகச் சிறப்பாக மின் விளக்குகளினாலே அலங்கரிக்கப்பட்டு அங்கே தீப்பந்தங்கள் சூழ சதா நாதஸ்வர கலைஞர்களுடைய மங்கள வாத்தியங்களோடும் சிவாச்சாரியர்களுடைய மந்திர உபாசனைகளோடும் அடியார்கள் எல்லோரும் கேட்டு இறந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய நேரத்தை நாங்கள் பக்திபூர்வமாக மறுபடியாருடைய திருவீதியில் இருக்கிற அத்தனை அன்பர்களும் திருமஞ்சத்தினுடைய அந்த திருவருளை பெற வேண்டும். மனதார நாங்கள் கும்பிடுகிறோம். அந்த துன்பமில்லாத வாழ்வு மகிழ்ச்சிகரமான வாழ்வியலை இறைவன் தந்தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருமஞ்சத்திலே நல்ல திருப்பணிகளை நோக்கி எங்களுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஒன்பெருமானுடைய சிந்தனைகளை உங்களுக்காக அங்கேசன் மகந்தமையிலேய கங்கணமிலே காசிவாள் தொண்டிராஜ கணபதியிலும் குணமி பெரிய குணமேவே என்று அந்த விநாயகர் பெருமானுடைய படிவங்களை எல்லாம் பலவாறு சொல்லுகின்ற அந்த வரலாற்றுக்களை அடியவர்களே இன்றைக்கு மாநிலங்களே மக்களினுடைய மட்டுமல்ல அனைத்து கிராமங்களினுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த மருதடி விநாயகர் பெருமானுடைய
மஞ்சள் திருவிழா. ஆசிரியர் அவர்கள் கூறியது போல 100 வருடங்களும் தாண்டி இன்றைக்கு அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். புதுத்துறையோடு விநாயகப் பெருமானுடைய அம்சங்கள் அனைத்தையும் அதில் அடக்கி ஒவ்வாறும் என்கின்ற அந்த உச்சாரணத்தோடு அந்த சக்கரங்கள் எல்லாம் எம்பெருமானை தாண்டி இந்த வீதியினுடைய பாவகத்திலே தவழ்ந்து வருகிறது. அடிகளே, இன்றைக்கு மாநிலம்படி மறுபடி விநாயகர் ஆலயத்திலே எம்பெருமானை வழிபடுகின்ற அடியவர்கள் உங்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய அந்த அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்க வேண்டும். எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே உங்களுடைய வாழ்வு மங்களகரமான வாழ்வாக மலர வேண்டும். ஆனால் எங்கள் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எம்பெருமான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய கடமையை அந்த விநாயகப் பெருமான் எங்கள் தலைமையிலே சுமத்தி இருக்கிறார். நாங்கள் சென்றவர்கள் இந்த வருட நிகழ்வு 2022ஆம் ஆண்டு எம்பெருமானுடைய கோர கும்பாபிஷேகத்தை நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு 25ஆம் ஆண்டு சித்திரை மாதத்தில் இந்த குரோதி வருடத்தினுடைய நிறைவு எம்பெருமானுடைய ரதோற்சவத்தன்று நிகழ்கிறது. அந்த நிகழ்வுக்கு ஏற்ற வகையிலான மஞ்சளையே கலக்க பெற்ற வகையிலே மஞ்சள் நிறத்திலே அந்த திரிஜாலிகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். மிகச் சிறப்பாக ஒரு ரதத்தினுடைய அமைப்பிலே அந்த திருமஞ்சத்தை செக்காசாரியினுடைய ஒன்பெருமானிடத்திலே தும்பிக்கையாரிடத்திலே நம்பிக்கையோடு அந்த வடக்கயிற்றை பற்றி பிடித்து இழுத்து வருகின்ற அந்த வழிபாட்டு முறைகளை நாங்கள் பார்க்கிறோம். மிகச் சிறப்பாக நல்லறியாததையை சொன்னல் அழிவு என்று சொல்லலாக நலங்கள் சூழப்பட்டிருக்கிற இந்த நிறைவான புண்ணிய பூமியிலே எத்தனையோ அடியவர்கள் ஒவ்வொரு நாளும் வருகை தந்து இந்த சூழலிலே இருந்து விட்டு மறுபடியான மனதார வழிபாடு செய்துவிட்டு செல்லுகின்ற அன்பர்கள் இருக்கிறார்கள். அவரது தூரத்திற்கு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு தனித்துவமானது. அந்த தெய்வீக புரிந்து கொண்டது பக்தம் கொடுத்த கல்வி சேர்க்கிறது சேர்ந்தனர் பல்லாண்டு என்று சொன்னார். நாங்கள் கொடுக்கின்ற போதுதான் இறைவன் நமக்கு தெரிவார். நானும் கலந்து கொள்கிறேன் சங்கத்திலே 3 தாயை கேட்டார். அப்படி கொடுத்து வழிபாடு செய்கிற கொடுத்து வழிபாடு செய்வதும் பகத்தங்கம் இந்த கோபுரத்திற்கு இருக்கிறது. அதனாலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த வரிசையிலே மிகச் சிறப்பாக எம்பெருமானுடைய ராஜ கோபுரத்திற்குரிய திருப்பணிகளை அடியவர்கள் அடியவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு அமைவான திருப்பத்திச் சீட்டுகளை கொடுத்த வண்ணமாக எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அடியார்களினுடைய இதில் இந்த மாணிப்பாறை பூர்வீகமாக கொண்டவர்கள் கூட சிலது புலம்பெயர் நாடுகளிலே இருப்பார்கள், வேறு இடங்களிலே இருப்பார்கள். இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றவர்கள் கூட இந்த ராஜகோபுரத்தினுடைய திருப்பணிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறது. எல்லாருக்கும் இதனாலே பயன் இருக்கிறது. ஆணுமல்ல பெண்ணுமல்ல விலங்குமல்ல மனித வடிவமும் அல்ல தேவ சரீரமும் அல்ல அசுர சரீரமும் அல்ல அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு பெருந்தெய்வம் அந்த விநாயகப் பெருமான். அங்கே முத்துமணி மறந்து பாடி வழிபாடு செய்கிற மரபு. அந்த மரபிலே அங்கே மாணவ குழந்தைகள் அறநெறி பாடசாலை மாணவர்கள் பஜனை பாடி வருகின்ற தன்மையும் இருக்கிறது. அரோகரா கோஷத்தோடு பெரியவர்களும் சிறியவர்களுமாக பதக்கைக்கு தட்டி பிடித்து விநாயகப் பெருமானுடைய திருமஞ்சத்திலே நாங்கள் கலந்திருக்கிறோம் என்று சொல்லி வழிபாடு இங்கே பார்த்தீங்கன்னா சாமி சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் இதில் வந்து இருப்பிடத்துக்கு போயிடும். எங்களுக்கு ஆக்களை காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள். இதை விட வந்து சப்பரம் தேருக்கெல்லாம் நிறைய ஆக்கள் வருகிறோம். நாங்கள் போன வருஷம் எடுத்து போட்டிருந்தோம். நாங்கள்
தொடர்ந்து காட்டிக்கொள்ளலாம். முன்னுக்கு வந்து தீபங்கள் கொண்டு போயினோம். கொண்டு போய் வந்து பின்னால் வந்து அப்படியே ஒரு மக்கள் வெள்ளத்தில் வந்து மிதந்து வர்ற மாதிரி வந்து ஒன்றுக்கு பாருங்க. அந்த லைட்டுக்கு அந்த இரவு நேரத்தில் லைட்டுக்கெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. இவங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். ஓகே, அப்படியே பார்த்தோம்னா மஞ்சம் இருப்பிடத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது. இதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு கோயில்கள் நடக்கிற திருவிழாக்கள் அதில் வந்து முக்கியமான திருவிழாக்கள் எல்லாம் காணொலிப்படுத்திக் கொள்வேன். இப்போ நிறைய ஆக்கள் இன்றைக்கி நம்ம பாருங்க. இப்போ இங்கால அப்படி காரணம்னா இங்கே 4 ஜெனரேட்டர் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இப்படி இங்கால பார்த்தோம்னால் நிறைய கடைகள் இருக்குது.
சைடுகளில் நிறைய கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள், மற்ற விளையாட்டு சாமான் கடைகள், நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும். அதை நினச்சி உங்களை பொதுவாக காட்டிக்கொள்கிறேன். சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இதுதான் கொஞ்சம் போட தொடங்கி 10ஆம் திருவிழா. அது வந்து இந்த கோயில் சிறப்பாக சொன்னோம்னா புது வருஷத்தான சித்திரை புத்தாண்டு வந்து தேர் நடக்கிற இந்த கோயிலில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இங்கே எல்லாம் கடை தொகுதிகள் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சள் என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, இதே மாதிரி நீங்கள் அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் காணொலியை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த நாளில் சந்திக்கிறேன். பாய்.